இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் மத்தேயுவினுடைய அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். இந்த மத்தேயுவினுடைய அழைப்பு ஒரு சிறப்பான அழைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு ஒரு சுங்கச்சாவடியில் வரி தண்டுபவராக இருக்கிறார். இந்த வரி தண்டுபவர் அந்த யூத சமுதாயத்தில் பாவிகள் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இந்த யூத மதத்திடமிருந்து அவர்கள் இந்த வரியை வசூலித்து மற்ற இந்த ரோமையர்களுக்கு இந்த பணத்தை வசூலித்து கொடுப்பதனால் அவர்கள் அந்த வரி தண்டுபவர்களை பாவிகள் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயுவை அழைக்கிறார். என் பின்னே வா. மத்தேயுவினுடைய அந்த அழைப்பை ஏற்று அவர் செய்த செயல் பாருங்களேன். அனைத்தையும் விட்டுவிட்டு உடனே இயேசுவை பின்பற்றுகிறார். பின்பற்றுவது மட்டுமல்லாமல் தனது இல்லத்தில் வரவழைத்து அவர் உணவு கொடுக்கிறார். அந்த செயல் மிக அற்புதமாய் இயேசுவால் பாராட்டப்பட்டு மத்தேயு ஒரு சிறப்பான ஒரு நற்செய்தியாளராக மாறுகிறார். அவரோடு வாழ்கிறார், இயேசுவோடு இணைகின்றார். இந்த தருணத்தில் நாம் இன்னொன்று பார்க்க வேண்டும். இயேசு ஒரு தவறான பேச்சுக்கு ஆளாகின்றார். இவர்கள் பாவிகளோடு உட்கார்ந்து உணவு உண்ணுகிறாரே. இயேசு தீமையை நன்மையால் வெல்வதை இன்றைய நற்செய்தியில் நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? நான் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஏனென்றால் யூதர்கள் பலி கொடுப்பதில் வல்லவர்கள். பலி கொடுத்து ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக பலி கொடுத்தார்கள். ஆனால் இயேசு என்று சொல்லுகிறார், நான் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நாம் எப்பொழுதெல்லாம் இரக்கத்தோடு செயல்பாடுகள் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுகிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. நம்முடைய திருச்சபையும் இதை தான் மிக அழகாக சொல்கிறது. விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும். திருச்சபை யாருக்காக? நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், திருச்சபை ஏழைகளுடைய திருச்சபையாக இருக்கிறது. The Church for the Poor. நம்முடைய கத்தோலிக்கர்களுடைய மடல்கள் அவர்களுடைய எழுத்து ஏடுகளில் பார்க்கும் பொழுது தி ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த புவர் என்று அழைக்கப்படுகிறார். கௌதியம் எட்ஸ்பெட்ஸ் என்கின்ற அந்த புத்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கான ஒரு திருச்சபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விழுமியங்களை திருச்சபை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் நாம் இந்த நம்பிக்கையோடு வாழ்கிறோமா? ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஏழைகள் அல்லது சமுதாயத்தில் அகற்றப்பட்டோர், சமுதாயத்தினுடைய ஒடுக்கப்பட்டோர், இவர்களை நோக்கி நாம் செல்லுகிறோமா? அவர்களுக்கு நாம் அன்பு செலுத்துகிறோமா என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த இரண்டு விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். முதல் செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைத்தலுக்கு மத்தேயு முழுவதுமாக செவிசாய்த்தார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகள் மீது, ஒடுக்கப்பட்டவர் மீது மிக அற்புதமாக ஆசீர்வாதங்களை கொடுக்க உள்ளவராக இருக்கின்றார். எனவே நாமும் நம்முடைய குடும்பங்களில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? தான் என்ற அகந்தியோடு இருக்கிறோமா? தன்னலத்தோடு வாழ்கிறோமா? நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்று நினைக்கிறோமா? இல்லது பிறரோடு வாழவும், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லது முடியாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணம் படைத்திருக்கிறோமா? நாம் இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அனைத்தையும் விட்டுவிட்டு எவ்வாறு பின்பற்றினாரோ நாமும் நம்முடைய சுயநலம், நம்முடைய தேவைகள், நம்முடைய அனைத்து தன்னல காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. முயற்சி செய்வோம், இல்லவென்றால் பயிற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் இன்றைய நாளில் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.